இங்கே ஒரு ஊரில் கடலுக்கு மீன் பிடிக்க போகிற எல்லாரும் செத்துக்கிட்டே வராங்க. ஊர் பெரியவரை இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்ட அந்த ஊரில் இருந்த எக்ஸ் மிலிட்ரி ஆளை பார்த்து இவங்க எல்லாரும் ஆழத்தில் போய் கடல் அட்டை எடுக்கிறதால தான் செத்து போகிறாங்க. ஸோ உன்னோட ஃப்ரெண்ட் ஆண்டனிக்கு முத்து குடிக்க தெரியும்ல, அதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தா அதை வச்சு பொழைச்சிப்பாங்கன்னு ரிக்வஸ்ட் பண்ணுறாரு. ஆனால் அவர் ஆண்டனிக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது, அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா யார் பதில் சொல்லுவான்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீ சொன்னால் ஆண்டனி கேட்பாருன்னு சொல்ல, சரின்னு இவரும் போய் ஆண்டனி கிட்ட உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன் குழந்தைய நான் பார்த்துக்கிறேன், இந்த ஊர் மக்களுக்காக இதை பண்ணி கொடுன்னு சொல்ல ஆண்டனியும் சரின்னு ஒத்துக்கிறாரு. பார்த்தா மறுநாள் ஆண்டனியும் இதுக்கு முன்னாடி செத்தவங்க மாதிரியே டெட் பாடியாக கரை ஒதுங்குறாரு. அதை பார்த்தோன்னே மிலிட்ரி ஆஃபீஸரால் நம்பவே முடியல. ஏன்னா அவர் முத்து குடிக்கிறதுல எக்ஸ்பர்ட் இருந்தும் எப்படி செத்தான்னு இன்வெஸ்டிகேட் பண்ண பார்த்தா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஊர் பெரியவர் தான். அவர் சின்ன வயசுல கடல்ல ஒரு இடத்துல கடல் அட்டை எடுக்க போறப்போ தங்கத்தை கண்டுபிடிக்கிறாரு. ஆனா அந்த தங்கத்தை யார் வெளியே எடுத்துட்டு வராங்களோ அவங்க செத்து போயிடுவாங்க. ஸோ இந்த தலைவர் ஊர் ஆளுங்களை ஒவ்வொருத்தரையா மிரட்டி போய் அந்த தங்கத்தை எடுத்துட்டு வர வச்சு இவர் அதை வாங்கிட்டு எடுத்துட்டு வந்தவன் கடலை முங்கி செத்துட்டான்னு எல்லாரையும் நம்ப வச்சு இவர் ஏதோ உழைச்சி சம்பாரிச்ச மாதிரி பெரிய பணக்காரன் ஆகி ஊர் தலைவர் ஆகிறாரு. இப்போ இந்த விஷயம் மிலிட்ரிக்கு தெரிஞ்சதால அவர் அங்கேயே ஆளுங்களை வச்சு அடிச்சு மயங்க வச்சுட்டு மிலிட்ரி தான் இது எல்லா வேலையும் பண்ணான்னு சொல்லி ஊர் மக்களை நம்ப வச்சுறாரு. ஊர் மக்கள் கோவம் வந்து அவரை அடிச்சே கொண்டு புதைச்சிடுறாங்க. இந்த துரோகத்தை தாங்க முடியாத அவரோட ஆத்மா ஊரையே அழிக்க ஆரம்பிச்சிடுது.